11/7/2024 டியர் லாட்ரியோடைய 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம ஆல் போர்டு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 10ஆம் தேதி பாருங்கள், டியர் 1 மணி 6 மணி 8 மணி நம்ம ஆல் போர்டு 6 8 7ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதில் பாருங்கள், 6க்கு பவர் 1, 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2. இதிலேருந்து 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? எப்போவுமே அதுக்குண்டான பவர் எடுத்து ஆல் போட பொறுத்த வரைக்கும் எதுனாலாம் பாஸ் ஆகிருக்கும் பார்ப்போம். ஆல் போட பொறுத்த வரைக்கும் மேலே 3 நம்பர் போடும்போது 8 எடுத்திங்கன்னா 3 எடுக்கணும், 7 எடுத்தால் 2 எடுக்கணும், 6 எடுத்தால் 1 எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், 1 மணிக்கு பாருங்கள் 8 3ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 3 பவரில் தான் போயிருக்குது, ஆனால் 7 வந்திருக்குது. 7க்கு 2 அடிக்கலை, ஆனால் 7 வந்திருக்குது. சரிங்களா? நைட்டு 8 மணிக்கு பாருங்கள், திரும்பியும் அதே 3 8 வச்சு ஃபுல்லாக விளையாண்டுட்டாங்க. சரிங்களா? 3 3 3ன்னு வச்சு விளையாட்டை முடிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் 8 3 நம்ம ஷார்ப்பாக எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்கும்போது 8 3ன்னு இந்த 2 டிஜிட்டல் கொடுக்கல. எப்பவும் பவர் நம்பர் 1 கொடுப்போம், ஆனால் சில நேரம் கொடுக்காமலே விட்டுருவோம். நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அருமையான வின்னிங் வாங்குவீங்க. நம்ம கொடுத்துருக்கோம், இப்படி தான் வரும்னு சொல்லிவிட்டு, ஆனால் நம்ம வைக்காமல் விட்டுருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் நம்ம சொன்ன நம்பர் வந்திருக்குது அழகா. சரிங்களா? இங்கே பாருங்கள், 3 7ங்கிற மாதிரி வந்திருக்கு, பவரில் போயிருக்குது. சரிங்களா? ஆனாலும் 3 7 வைக்கலாம் அழகா. 8 3 வைக்கலாம். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எதுவும் பாஸ் ஆகாது. 3 7ங்கிற நம்பர் 7 3ங்கிற நம்பர் இது ஒரு செட்டு தான் பாஸ் ஆகும். சரிங்களா? மற்றபடி 8 7ன்னு அடிக்கல. 3 8 நம்ம கொடுக்கல, ஆனால் 8 7 தான் நம்ம கொடுத்துருக்குறோம். 3 7ன்னு கொடுத்துருக்குறோம், அது வந்திருக்குது. மற்றபடி 3 8ங்கிற மாதிரி நம்ம கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு 8 7ங்கிற நம்பர் ஆல் போர்டில் பாஸு. இதில் 7 3ங்கிற நம்பர் 3 7ங்கிற நம்பர் பிசியில் பாஸ், ஏசியில் பாஸ். சரிங்களா? ஏன்னா 7 3 தானே பாஸ் ஆகும், 3 7 தானே பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்காங்க. நம்ம சொல்லியிருப்போம், எந்த செட்டு வச்சாலும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 7 3ன்னா 3 7 கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும், அப்போ தான் வின்னிங் வரும். அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாமா? 11ஆம் தேதி டியர் 1 மணி 6 மணி ஆல் போர்டு எல்லாம் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் நம்பி நீங்கள் போடலாம். சரிங்களா? பாருங்கள், வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் நம்பி நீங்கள் போடலாம். 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ எடுக்கிறோம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? அதுக்கு மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்துங்க. டிக்கெட் போடுறீங்களா, வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாருங்கள், கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலேயே பாருங்கள். இந்த நம்பரில் கெஸ்ஸிங் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க, ஒன்லி புக்கிங் மட்டும்தான். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9 7ங்கிற நம்பர் தான் நம்மளுக்கு நாளைக்கு வந்திருக்குது. சரிங்களா? இதுலேருந்து 2 நம்பர் சாலிடாக நாளைக்கு வரலாம், இல்லை 3 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. பாருங்கள். சரிங்களா? 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2. இதிலேருந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் கெஸ்ஸிங்கில் 2 மணிக்கு 3 மணிக்கு 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது இதில் இருக்கிற நம்பர் வந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நான் கொடுக்குற நம்பர் தான் வரணுங்கிறது இல்லை, இதிலேருந்து ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 9 செட்டு வழக்கமாக நான் கொடுக்குறது. இதுலேருந்து 2 3 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எத்தனை பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பாஸ் ஆகணும் 2 3, ஏன்னா டெய்லி 1 1 பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம கொடுக்குற இதுலேருந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்தவரை 69 67 97 14 42 21 91 16 72. சரிங்களா? ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த செட்டில் உங்கள் கணிப்போடு ஏதாவது ஒத்து வந்தால் மட்டும் போடுங்க. சரிங்களா? ஆனால் போட்டிங்கன்னா 6 மணிக்கோ 1 மணிக்கோ 8 மணிக்கோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. 69 96 67 26 97 79. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கு எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஆல் போர்டுக்கு போட்டுருங்க, ஏபிபிசி ஏசி. அப்போ ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 697 142 147 692 169 942 எல்லாமே பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 4 டிஜிட்டலே நம்மளுக்கு இதில் இருந்து நாளைக்கு வரலாம். ஏன்னா 4 டிஜிட்டல் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது நமக்கு வந்து, நாளைக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கும். சரி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு
பார்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வரணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. பார்த்துட்டு அளவாக வச்சு அளவாக விளையாடுங்க சரிங்களா. என்னுடைய கெஸ்ஸிங் தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் கொடுக்குறேன், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கோடு ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. எல்லாத்தையும் பாக்ஸ் போடணும்னு ஒரு அவசியம் இல்லை. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் பாக்ஸ் போடுங்க சரிங்களா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்குமே நம்ம சேனல் கொஞ்சம் உங்களுக்கு யூஸிங்காக தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊண்டுதலாக தான் இருக்கும், துணையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. 4 ஷோ எடுக்கிறோம், அதனால் நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். ஓகே.